சரி, அவரு வராரு. ரொம்பலாம் எக்ஸைட் ஆகாத. ஏன் சொல்றேன்னா, நீ அப்படி ஆகுறப்பெல்லாம் என்ன பிரதர் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்ற. ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி ஹேண்டில் பண்ற. அதான். ஏய், சரி 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 ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ தாரா. வாங்க தீபக். உட்காருங்க. தேங்க்யூ. ஸோ என்ன விஷயமா வர சொல்லிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க லாஸ்ட் டைம் பேசிட்டு போனதை பத்தி நான் ரொம்ப யோசிச்சேன். பணத்தை விட இப்போ உங்களுக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா தாரா. உங்களுக்கு சூப்பரான ஒரு ஜாப் ஆஃபர் வச்சிருக்கேன். அப்படியா? என்ன ஆஃபரு? நீங்க ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்றது தான். எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வேற சில டயர் கம்பெனிலாம் வச்சிருக்கோம். அவங்களுக்கெல்லாம் நீங்க ஆட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்ன தாரா, கிராண்டா பண்ணிடலாம். இருங்க இருங்க, நான் இன்னும் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணல. ஓகே ஓகே சொல்லுங்க. இதுக்கு உங்க பேக்கேஜ் வந்து மந்த்லி 2 lakhs. 2 lakhs-ஆ? தாரா, மந்த்லி 2 lakhs-ஆ சொன்னீங்க? ஆமா தீபக். 2 lakhs-ஆ? 2000 போய்கிட்டே இருக்கு. ஐயோ, தேங்க்யூ தாரா, தேங்க்யூ சோ மச். இந்த ஆஃபரை நான் உடனே எடுத்துக்கிறேன். என்னால என்ன பெஸ்டா பண்ணி தர முடியுமோ கண்டிப்பா நான் பண்ணி தரேன். தாரா, நீங்க இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இருங்க தீபக், நான் இன்னும் முடிக்கல. ஓகே 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 சொல்லுங்க. இதுல என்னோட ஒர்க்குங்கிறது கிரியேட்டிவா சில ஐடியா ஷேர் பண்றது. நீங்க ஆட் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவுட்புட் பார்த்துட்டு தான் அப்ரூவ் பண்ணுவேன். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே தாரா. சரி, நம்ம எப்போ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோம்? நான் என்னெல்லாம் பண்ணணும்? நாளையில இருந்தே நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனா இங்க இருந்து இல்ல, சிங்கப்பூர்ல இருந்து. சிங்கப்பூர்லயா? ஆமா, சிங்கப்பூர்ல தான். என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் போறேன். காவியாவையும் கூட்டிட்டு போலாமா? நோ தீபக், காவியாலாம் கூட்டிட்டு போக கூடாது. ஏன் தாரா? ஏன்னா நீங்களே முதல்ல டூரிஸ்ட் விசால தான் போற மாதிரி இருக்கும். ஒரு 6 months நீங்க அங்க வேலை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் விசாலாம் ரெடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்க உங்க ஃபேமிலியில யாரையாச்சும் கூட்டிட்டு போக முடியும். நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்க கெரியருக்கும் சரி உங்க ஃபேமிலிக்கும் சரி அது பெரிய சப்போர்ட்டா இருக்கும்ல தீபக். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்தங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்க. தீபக், என்னாச்சு? ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஓகே தானே? ஆஃபர் ஒத்துப்பீங்கல்ல? இல்ல தாரா, காவியை விட்டுட்டு நான் எப்படி தாரா போக முடியும்? என்னால இப்ப எதுவும் யோசிக்க முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு இதை விட நல்ல ஆஃபர் கிடைக்காது தீபக். ஓகே, நீங்க நல்லா யோசிங்க. பட் ஐ ஹோப் நீங்க இதுக்கு சரின்னு சொல்லுவீங்க. உங்களுக்காக நான் என் அங்கிள் கிட்ட பேசுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ தாரா. நான் கிளம்புறேன். இப்போ உன் பிளான் தான் என்ன? தீபக்கை சிங்கப்பூருக்கு அனுப்பிட்டா காவியா கிட்ட இருந்து பிரிச்சிடலாம் நினைக்கிறியா? எப்படியும் 6 மாசத்துக்கு அப்புறம் காவியா வந்தால் கூட்டிட்டு தான் போறாரு. அதுதான் என் பிளான்னு யார் சொன்னா? அப்புறம் வேற என்ன? தீபக்கா இங்க இருந்து டூரிஸ்ட் விசால சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சுட்டு அங்க போய் லேண்ட் ஆன உடனே ஒரு சின்ன இல்லீகல் பிரச்சனையில மாட்டி விட போறேன். என்ன சொல்ற? தீபக்க சிங்கப்பூர்ல மாட்டி விட போறியா? என்னக்கா சொல்ற? ஆமா, தீபக் அங்க மாட்டினதும் நான் சிங்கப்பூர் போயிருவேன். அங்க இருந்து தீபக்கு நான் ஹெல்ப் பண்ற மாதிரி தீபக்கை என் கண்ட்ரோல்ல வச்சுப்பேன்.
இங்க இருக்க காவியாவை உத்தமன் அவன் கண்ட்ரோல்ல வச்சுப்பான். இதுதான் என் பிளான். இது கரெக்டா வருமா? தீபக் இந்த ஆஃபர் எடுத்துப்பாரா? கண்டிப்பா எடுப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வேணா பாரு. His time starts now. காவியா எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு இதை விட நல்ல ஆஃபர் கிடைக்காது தீபக். ஏன் போன் போக மாட்டேங்குது? என்னாச்சு காவியா? எதுவும் பிரச்சனையா? நான் நினைச்சது எதுவுமே ஏன் நடக்க மாட்டேங்குது தீபக்? எதை பத்தி சொல்ற காவியா? என் சின்ன வயசுல இருந்து அம்மானா எப்படி இருப்பாங்க, எப்படி பாத்துப்பாங்கன்னு எதுவுமே தெரியாம வளர்ந்தேன். ஒரு வயசு வரைக்கும் அப்பாவோட பாசமும் எனக்கு ஒழுங்காவே கிடைக்கல. இப்பதான் கொஞ்ச நாளா என்ன புரிஞ்சுக்கிட்டு பாசமா இருக்காரு. அத நான் முழுசா என்னன்னு அனுபவிக்கிறதுக்குள்ள இப்ப வேலைக்காக அவரும் ஊரை விட்டே போயிட்டாரு. எப்படியாச்சும் அவரை கூடவே வச்சுக்கணும்னு நினைச்சேன். நடக்கல தீபக். என்கிட்ட சொல்லாமையே வேலை கிளம்பி போயிட்டாரு. நானும் போன் பண்ணி பாக்குறேன், போக மாட்டேங்குது. அப்படி என்ன யாரும் ஆசைப்படாதது நான் ஆசைப்பட்டுட்டேன். கேண்டீன் ஆண்டி கிட்ட சொன்னா, நீ என்ன ஆம்பளை பிள்ளையா, கடைசி வரைக்கும் கூடவே வச்சு பாத்துக்கணுமான்னு கேக்குறாங்க. நான் பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, என் அப்பாவை நான் கூட வச்சு பாத்துக்க கூடாதா? எனக்குன்னு ஒரு நல்ல படிப்பும் புடிச்ச வேலையும் இருந்திருந்தா அப்பாவை கடைசி வரைக்கும் கூடவே வச்சு பாத்துட்டு இருந்திருப்பேன்ல. ஆனா எனக்கு தான் எதுவுமே இல்லையே. நான் என்ன பண்றது? இந்த மாதிரிலாம் நீ என்னைக்காவது படிக்கலன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உன்னை படிக்கவே சொன்னேன். நீ தான் கேட்கலையே. எனக்கு அதெல்லாம் புரியாம இல்ல தீபக். எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா என்னை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எதுவுமே சரியாகாம நான் எப்படி போய் படிப்பேன்? நிம்மதியே இல்லாத மனசுல படிப்பு எப்படி ஏறும் தீபக்?